தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இன்று சேலம் சீலநாயக்கம்பட்டியில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றவிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்குள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திற்குள்ளாக விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சேலத்திற்கு விமானம் மூலம் வரக்கூடிய விஜய் சேலம் விமான நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் சீலநாயக்கம்பட்டி இடத்திற்கு கார் மூலமாக வருகை தரவிருக்கிறார். 12 மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏராளமான கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி என்று கூறப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு QR குறியீட்டுடன் கூடிய அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கும். அந்த அனுமதி சீட்டை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்தால் மட்டுமே அவர்களுக்கு மட்டுமே உள்ளே நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அனுமதியானது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி என்று கண்டிப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நுழைவாயில் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்பொழுது பிரதானமாக ஒரு நுழைவாயில் இருக்கிறது. விஜய் வருவதற்கென்று தனியாக ஒரு நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நுழைவாயில் வழியாக வரக்கூடிய விஜய் முன்பே ஏற்கனவே நேற்று இரவிலிருந்தே இங்கு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அவரது பிரச்சார வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே வரக்கூடிய விஜய் இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறிதான் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை நோக்கி உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டம் போன்று வாகனத்தை ஓரிடத்தில் நிறுத்தி அதில் நின்று விஜய் தனது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை நோக்கி உரையாற்றும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரியிலும் இதே போன்று நடைபெற்றிருந்தது. அங்கும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறப்பட்டு அதே போன்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கு பிறகாக இது ஈரோட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு 30,000 பேருக்கு மேற்பட்டோர் அனுமதி என்று நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் இந்த 2 நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற நிலையில் அதற்கு பிறகாக விஜய் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக, அதாவது பொதுவெளியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய இந்த சேலத்தில் நடைபெறக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கவிருக்கிறார். மொத்தமாக இந்த இடத்தில் மட்டும் 18 பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டியில் தாராளமாக 200 முதல் 250 முதல் 300 பேர் நிற்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 18 பெட்டிகளும் தான் ஆண்கள் பெண்கள் என கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்கவிருக்கிறார்கள். 12 மணி முதல் 3 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளாக விஜய் இந்த இடத்திற்கு நிர்வாகிகளை சந்தித்து உரையாற்றவிருக்கிறார். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களுக்கு வசதியாக குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதியை பொறுத்தவரை இந்த இடத்தை சுற்றி, அதாவது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்தை சுற்றி தண்ணீர் டேங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வாட்டர் பாட்டில்களும் அவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும், வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி சார்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிலையில அவர்களே இந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மருத்துவ முகாம் வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் மதியம், அதாவது நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்குள்ளாக தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நேரம் என்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட வரக்கூடியவர்கள் தாங்களாகவே குடிநீர் பாட்டில்களும் வேறு வகையான நீர் ஆதாரங்களையும், நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் எடுத்து வந்தால் நல்லது. அதே போன்று வெயில் இருக்கக்கூடிய நேரம் என்பதால் தொப்பி அல்லது குடை கையில் எடுத்து வருவது நல்லது. மயக்கம் ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஆதாரங்களை கையுடன் நீங்களே வரக்கூடியவர்கள் எடுத்து வருவது நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.